அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செயல்படக்கூடிய பேருந்து நிலையம் மற்றும் அரசு பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல நிலையங்கள் அங்கு செயல்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அது மாறி வருவதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ் சந்திரன். எந்தெந்த இடங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட்டது? விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக கனிமொழி, ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியானது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமாக இருந்து வருகிறது. இந்த பகுதிக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் இந்த பகுதிக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய மசூதியில் அவர்கள் தொழுகை நடத்தி பல்வேறு சடங்கு சாங்கியங்களை செய்து செல்வது என்பது வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு போதுமான அளவில் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த ஏர்வாடி தர்கா பகுதிக்கு வந்து செல்வதற்காக நாள்தோறும் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டும் கூட 65 லட்சம் ரூபாய் செலவில் இங்கு ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அதே போல ஏராளமான கழிவறைகள், இ-சேவை மையங்கள் அனைத்தும் இருந்தும் கூட அரசு பணங்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்டு அவை யாவுமே முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிகழ்ந்து வருகிறது. சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளால் தங்களுக்கு அச்சுறுத்தல் தான், எந்த ஒரு பலனும் இல்லை என இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக இதே பகுதியில் வசிக்கக்கூடிய வியாபாரி ஒருவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நம்ம இது குறித்து கேட்போம். சார் வணக்கம், நீங்க எந்த மாதிரியான புகார்களை? சார், ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மீன் மார்க்கெட்டில் நான் மட்டன் ஸ்டால் வச்சுருக்கேன். இங்கே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாப் வந்துக்கிட்டு இது ஓப்பன் பண்ண நாள்லேருந்து இதுவரையும் எந்த ஒரு பயன்பாட்டிலையும் இல்லை. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை. இங்கே வந்துட்டு கழிவறை கட்டி வச்சுருக்காங்க, அது யூஸ் இல்லை. ஓய்வறை கட்டி வச்சுருக்காங்க, அது யூஸ் இல்லை. பஸ்ஸு வருது, பஸ்ஸு வந்து அப்படியே போயிடும், ஸ்ட்ரைட்டாக போயிடும். இங்கே வந்துட்டு யாரும் வந்துக்கிட்டு மக்கள் வந்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புண்டு இதை வந்துட்டு கருதுகிற நிலைமைக்கு இது இல்லை. வந்து குடிக்கக்கூடியவங்களும் மதம் இருந்தக்கூடியவங்களும் இன்னும் நிறையா வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இதை மாறிடுச்சு. என்ன காரணம்னு சொன்னால், இது போதுமான பராமரிப்பில் இல்லை. எல்லாம் இடிஞ்சு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால இது வந்துட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு மதம் இருந்தக்கூடியவர்களுக்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மீன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. அங்கே வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கோ இல்லை வரக்கூடிய மக்களுக்கோ ஒரு பாத்ரூம் வசதியோ ஒரு தண்ணி வசதியோ ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலையில் மீன் மார்க்கெட்டு மற்றும் ஏர்வாடி தர்கா, அந்த தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பைகள் அங்கங்கே தேங்கி நிற்கக்கூடிய இதை நீங்கள் பார்க்கலாம். குப்பைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சுத்தம் இல்லாமல், சுகாதாரம் இல்லாமல், மக்கள் வந்துக்கிட்டு பயன்பாட்டில் மார்க்கெட்டும் இல்லை, இந்த பஸ் ஸ்டாப்பும் இல்லை. பஸ் ஸ்டாப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்ரூம் கட்டி மூடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸு வரக்கூடிய டிரைவர்களுக்கு அவங்க வந்தால் கூட இங்கே எங்கே பாத்ரூம் போகலாம், எங்கே இது ஒரு தண்ணி வசதி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு, என்னப்பா இப்படி இருக்குது உங்களுடைய ஊராட்சி நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் அப்படியே நிப்பாட்டாமல் போகிற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அப்போ இதை வந்துட்டு தகுந்த இதோடைய அதிகாரிகள் இதுக்கு முயற்சி எடுத்து இந்த பாத்ரூம், அதே மாதிரி பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடமாக, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக இதை மாற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பக்கத்தில் பூங்கா இருக்குது. பூங்காவில் ஜிம்மு வச்சுருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு பூங்கா வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு எல்லா சாதனமும் உடைபட்டு அசுத்த நிலையில் இருக்குது. அதுக்குள்ளே போய் யாரும் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. இதை ஊராட்சியும் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக வந்து பயன்பாட்டில் ஆக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த மாவட்டத்துடைய பிரதான அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ஏர்வாடி தர்கா பகுதியில் அடிப்படையாக அரசு சார்பில் பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்த போல அதிகாரிகளின் காணா முகத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் பயனற்ற நிலையில் இருப்பதாகவும் அதனை சரி செய்து ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகமது பாக்கருடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.